வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான ஆட்டுக்கால் சூப்பு, அதாவது பாயான்னு கூட சொல்லுவாங்க. இது திக்காக இருந்தால் இது பாயா. கொஞ்சம் மசாலா ஜாமான்லாம் நிறையா போட்டு குழம்பு மாதிரி வச்சா அது பாயான்னு சொல்லுவாங்க. இது ஆப்பம், இடியாப்பம், இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணுவாங்க. அது வந்து பாயா. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக, அதாவது ஒரிஜினல் ஆட்டுக்கால் டேஸ்ட்டு கிடைக்கும் இதில். இது மாதிரி செஞ்சு நம்ம இது பார்க்க போகிறோம். மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையானது, இப்போ ஆட்டுக்கால் அங்கேயே கடையிலேயே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி, அதாவது ஹேர்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் ஒரு அரை மணி நேரமாவது வெந்நீரை கொதிக்க வச்சு ஊற்றுனா தான் அந்த கருப்பாக அந்த கருக்குனது இருக்கு இல்லையா, அவங்க வழட்டி கொடுக்கும்போது அதாவது அந்த ஸ்டவ்வில் காமிப்பாங்க, இல்லை நெருப்புலையோ காமிப்பாங்க, அது கருப்பாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இப்போ சுரண்டி வெள்ளையாகிறதுக்காக நம்ம வெந்நீர் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், அது பளிச்சுன்னு ஆகிடும். அந்த வெந்நீர் ஊற்றவும் ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியால் சுரண்டுனா எல்லாமே வந்துடும். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு, இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு பாருங்கள். மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அதை நம்ம அப்படியே மீன் உரசுற மாதிரி உரசணும். இது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி, எங்கள் அம்மா காலத்துலலாம் சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் அடிக்கடி மாதத்துக்கு 4 தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் எல்லாம் விட்டுட்டாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், இது என்ன அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஒரு தெம்பு இருக்குது, ஒரு டேஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அப்போ கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடி இடைக்காலத்தில் கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ மறுபடி இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ தெம்பாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெம்பு இல்லை அப்படிங்கும்போது இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா நம்ம யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான். இது நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டா. ஆனால் இது வந்து இந்த அதிகமாக மசாலாலாம் போடக்கூடாதுமா. இப்போ எப்படி சுரண்டுறேன்னு பாருங்கள். அதை சுரண்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் நல்லா எடுக்கணும், க்ளீனாக. இப்போ இது வந்து கருப்பாக தெரியுது பார்த்திங்களா, அது வந்து ஹேர் கிடையாது. ஆட்டுக்காலோட முடி இல்லை, கருகி போனது. அதாவது வாட்டும் போது, அந்த அடுப்பில் வாட்டும் போது அந்த தோல் கருகி போனது தான் கருப்பாக தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு அருவருப்பாக நினைக்க வேண்டாம். இதே மாதிரி சுத்தம் பண்ணி வெள்ளையாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு மனசு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கரன்னு தேய்ப்பேன். அதையும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்கலன்னா கூட மாதத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், உப்பு, மஞ்சத்தூள், அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். கல் உப்பு நம்ம மீனுக்கு போட்டு உரசோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா போட்டு மீன் உரசுற மாதிரி உரசி தண்ணியில் விட்டு அலசணும். இதில் வந்து என்ன ஒரு விசேஷம்னா, அந்த அரிசி களையிற கழனி இருக்குல்ல, அதில் தான் எங்கள் அப்பெல்லாம் செய்வாங்க. அது ஏதாவது சமைக்க போனோம்னா அந்த கழனி இருக்கான்னு தான் கேட்பாங்க. கழனி எடுத்து வை, மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சமாக 1 டம்ளர் ரைஸ் போடுறான், அந்த குழந்தைங்கள்லாம் போடுறாங்க. நீங்கள்லாம் போட்டு 1 டம்ளர் தான் போடுறீங்க, அதில் கழனி எடுக்க முடியாது, எடுத்தாலும் அது வேஸ்ட்டுன்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கழனியில் வந்து எவ்வளோ பிரயோஜனம் இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இது மாதிரி வெள்ளையாக அலசி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தழை, ஒரே ஒரு தக்காளி தான், அப்புறம் மிளகு, ஜீரகம், அப்புறம் பட்டை, சோம்பு, அந்த கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஆட்டுக்கால், அவ்வளோதான். கல் உப்பு, ஒரு புடி கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம். இதுதான் முக்கியமான பொருள் வந்து சின்ன வெங்காயமும் ஜீரகமும் தான் இதுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ, சூப்பு வேணுமோ, அதுக்கு தண்ணி தேவையானது போட்டுக்கணும். போட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ஜீரகத்தை ஒரு கல்லூரலில் போட்டு இடித்து, மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். கல்லூரலில் தான் செய்யணும்னு கிடையாது, என்கிட்ட இருந்துச்சு செஞ்சேன். கல்லூரலில் எப்படி நசுக்கிட்டேன் பார்த்திங்களா, ஜீரகத்தை நசுக்கிட்டு வெங்காயத்தையும் அதில் ரொம்ப மைய நசுக்காமல் கரகரப்பாக நசுக்கணும். அப்போ தான் ஆட்டுக்காலோட வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப பவுடராக போச்சுன்னா எல்லாமே அந்த டேஸ்ட்டு தான் கிடைக்குமே தவிர காலோட டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இதே மாதிரி கசகசன்னு நசுக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த கழனி தண்ணியை பற்றி சொல்லணுன்னாமா, இப்போ ஃபேஸ் மாஸ்க்லேருந்து ஹேர் க்ரோத்துலேருந்து எல்லாத்துக்குமே அது அவசியமாக இப்போ எல்லாத்தையும் அது உபயோகப்படுது, பார்த்துக்குங்க. இப்போ வானலியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பை முதல்ல போட்டுக்கணும். அதில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூனு தான், அதில் பட்டை, கிராம்பு, நிறையா எண்ணெய் ஊற்றக்கூடாது. அதில் நம்ம நசுக்கி வச்ச ஜீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு அதிலே பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. இப்போ ஜீரகம்,
வெங்காயம் நசுக்குனது, மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், இஞ்சி ஒரு துண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தட்டி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வதக்கிறதுல போடணும். இப்போ அதுலேயே அந்த இஞ்சிலே 2 பூண்டு நசுக்கிங்க. மிளகும் அதிலே போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகு தனியாக நுணுக்கி அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நசுன்னு அந்த இதுக்கு, அதாவது ரசத்துக்கு நசுக்கும்ல, அது மாதிரி நசுக்கி எண்ணெய் சட்டியில் போட்டுருங்க. கொத்தமல்லி தழையை போட்டுட்டேன், எல்லாத்தையும் போட்டேன். அந்த 1-2 கீழே தவறி விழுந்த பூண்டு, அந்த மிளகு எல்லாத்தையும் நசுக்கி போட்டுக்குங்க. தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கலை நான், அதை நோட் பண்ணிங்க. 4 துண்டாக போடுறேன். ஏன்னா இது மாதிரி தனித்தனியாக போட்டால் தான் அது ரசமாக கிடைக்கும், அதாவது அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கி அருமையாக இருக்கும். பேஸ்ட்டாக வச்சுட்டோன்னா அது பாயாவா, அதாவது தொட்டுக்கிற மாதிரி ஆகிடும், குழம்பாட்டம் ஆகிடும். அதனால் இது மாதிரி போடுங்க. இப்போ அந்த காலையும் எடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த காலை எடுத்து அந்த வதக்கிற ஜாமானோட போட்டு நல்லா வதக்கணுமா. இப்போ இந்த பாருங்கள், இது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, வெள்ளையாக ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. இதிலையே பிரட்டணும். இதிலே பிரட்டினா அந்த அந்த சூப்பு வந்து என்ன, அதாவது அந்த வாசம், அந்த ரசத்தோட வாசம் வந்து அவ்வளோ அருமையாக வரும். இது வதக்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி இது அருமையாக நல்லா அதோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி பக்கத்தில் கொதிக்குது இல்லையா, அதில் நம்ம எடுத்து கொட்டிடணும். இவ்வளோ தான். அதாவது இந்த சூப்புக்கு இந்த மெத்தடு தான். இது மாதிரி தான் நீங்கள் செய்யணும். என்ன அவசியம் இது மாதிரி செய்யுங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த ஆட்டுக்காலை போடுறோம். பச்சை தண்ணியில் போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் கடுக்குன்னு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கொதிக்கிறதுலையே இந்த சூடானது போட்டோம்னா டபுள் பாயில் மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சுக்கலாம், ஒரு 7-8 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா எலும்பு கூட பசுப்பமாக நல்லா வெந்துடும். அது நல்லா எலும்பை கூட கடிக்கிற மாதிரி பக்குவம் ஆகிடும். இந்த கழனியோட இதை சொன்னேன்ல, ஸ்பெஷலாக சொன்னேன்ல, அந்த கழனியை நீங்கள் எல்லாத்துக்குமே பருப்பு வேக வைக்கிறதுலேருந்து குழம்புக்கு கழனி எடுத்து செய்யுங்கம்மா, ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் வெந்துருச்சு, காலெலாம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எலும்பை கூட கடிக்கிற அளவுக்கு வந்துடும்மா, பஞ்சாக வெந்துருச்சு. குழந்தைங்களுக்கு அந்த ஆட்டுக்காலை எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க மறுத்தாலும் இந்த சூப்பை ஒரு டம்ளர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சமம் அதுங்களுக்கு. தயவுசெய்து கதையை சொல்லி பாட்டு பாடி மெதுவாக ஸ்பூனால் இந்த ஒரு டம்ளர் சூப்பையும் ஊற்றி விட்ருங்க. அப்படியே நல்லா ஊட்டி விட்ருங்க. பாருங்கள், அதுக்கு கொதிக்குது, என்னால் எடுத்து காமிக்க முடியல, நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி மாதத்துக்கு 2 தடவை அவசியம் கொடுங்கம்மா, நல்லது. ஏன்னா இது அப்படியே இந்த காலை சாப்பிட்லன்னா அது குழம்பு வச்சுக்கலாம், கறி குழம்பு மாதிரி வச்சு காலை நம்ம குழம்பாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த சூப்பை அவசியம் கொடுங்க. அந்த காரத்துக்காக நம்ம வேக போடும்போதே பச்சை மிளகாய் போடலை, இறக்கி அது கொதிக்குது இல்லையா, சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் இந்த பச்சை மிளகாயை நறுக்கி போடலாம். அந்த காரம் நிச்சயமாக போதும் குழந்தைங்களுக்கு. தயவுசெய்து அழகாக ஆற வச்சு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஆற வச்சு இது நல்லா சாப்பிடணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு, நல்லா உங்களுக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லி தயவுசெய்து கொடுங்க. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்லன்னா கூட பரவாயில்லம்மா, இந்த ஒரு டம்ளர் சூப்பை கொடுத்துருங்க. காலை நேரத்தில் கொடுங்க, மத்தியானம்லாம் கொடுக்காம காலை நேரத்தில் கொடுத்துட்டு சாப்பிடலைன்னா கூட விட்டுருங்க. மத்தியானம் சாப்பாட்டில் நீங்கள் கலந்து கூட போடலாம், இல்லைனா வேறு சாப்பாடு கொடுக்கலாம். இதை வந்து தனியாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான சூப்புமா இது. கொத்தமல்லி தலையெல்லாம் நிறையா போட்டு அதுங்களுக்கு பிள்ளைங்க சாப்பிடட்டும். நன்றிம்மா.